ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேர் டு யூஸ் இஸ் அண்ட் ஆர் இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் இஸ் அண்ட் ஆர் எங்கே யூஸ் பண்ணணுன்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு தென் நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். எங்கே இஸ் யூஸ் பண்ணணும்னு. எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம்ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி, இது எல்லாமே வரப்போ கண்டிப்பாக நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திஸ் தட் வரப்போ இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திஸ் அண்ட் தட்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புக் இருக்குன்னா அது உங்கள் பக்கத்தில் இருக்கும் போது திஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். இதே அது தூரமாக இருக்குது, நீங்கள் கை காட்டி சொல்லக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா தட் புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ்னா நியர்பையில் இருக்கிறது, தட்னா தூரமாக இருக்கிறது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. பட் அது வந்து சிங்குலராக இருக்கணும். ஒரே ஒரு புக்கை நீங்கள் மீன் பண்ணும் போது சிங்குலராக இருக்குது அப்படின்றப்போ தான் திஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு திங்ஸை நம்ம வந்து மீன் பண்ணும் போது திஸ் தட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அது சிங்குலர்ன்றதுனால நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் தீஸ் தோஸ். ஃபர்ஸ்ட் தீஸ் அண்ட் தோஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு நம்ம ஏன் ஆர் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். தீஸ் தோஸ் அப்படின்னா தீஸ்ன்றப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 5 புக்ஸ் இருக்குது, அது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கப்போ தீஸ் புக்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். அதே புக்ஸ் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கை காட்டி சொல்லக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, பட் அங்கேயும் ஒரு 5 புக்ஸ் இருக்குன்னா அதை தோஸ் சொல்லுவோம். தீஸ்னால் பக்கத்தில் நிறைய புக்ஸ் இருக்கணும், அதுக்கு நம்ம தீஸ் மீன் பண்ணுவோம். தோஸ்னால் தூரமாக ஒரு நிறையா புக்ஸ் இருக்கும் போது தோஸ் யூஸ் பண்ணுவோம். எனி திங், புக்ஸ் மட்டும் கிடையாது, எனி திங் நம்ம தோஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ப்ளூரல், நிறைய அப்படின்றப்போ இட்ஸ் அ ப்ளூரல். ஸோ நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்குலரில் வருது அப்படின்னா திஸ் அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும், தட்னா தூரமாக இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இஸ் தான் யூஸ் பண்ணணும். தீஸ் அண்ட் தோஸ்குள்ள டிஃப்ரென்ஸ், தீஸ்னால் பக்கத்தில் நிறைய திங்ஸ் இருக்கும் போது தீஸ் மீன் பண்ணி சொல்லுவோம். சேம் திங் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது தோஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ப்ளூரல், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட், சம், நன் இதெல்லாம் இந்த சென்டென்ஸில் இஸ் வந்தாலும் கரெக்ட், ஆர் வந்தாலும் கரெக்ட். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இஸ் ஆர் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இப்போ எஜுகேஷன் அப்படின்றப்போ எஜுகேஷன்றது ஒரு டெப்த்தான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் லைக் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸில் எஸ் வருது, அப்போது எக்கனாமிக்ஸில் எஸ் வருதுல்ல, நம்ம அப்போ ஆர் யூஸ் பண்ணணும்ல, அது ப்ளூரல் தானே அப்படின்னு கேட்பீங்க. பட் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், மேத்தமேட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர மேத்தமேட்டிக்ஸில் எஸ் வரனால நம்ம ஆர் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். இப்போ ஆஸ் வெல் அஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்றதே வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். ஸோ அதுக்கு நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ரிப்போர்ட்ஸில் எஸ்ஸும் வந்திருக்கு. பட் ரிப்போர்ட்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். 5 ரிப்போர்ட்ஸ் இருக்குது, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கனால ஆர் யூஸ் பண்ணுறோம். லெசன்ஸ்னால் ஒரு 2 லெசன்ஸ் படிச்சுட்டு வாங்க, 3 லெசன்ஸ் படிங்க, 5 லெசன்ஸ் ஆர் தேர், இப்படி நம்ம சொல்லும் போது லெசன்ஸ்ன்னு வருது. ஸோ ஆர் யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தோஸ் லேப்டாப்ஸ் எக்ஸ்பென்சிவ். லேப்டாப்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தோஸ்ன்றதை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய லேப்டாப்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆர் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். தோஸ் லேப்டாப்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஐடியாஸ் டேஷ் ஹெல்ப்ஃபுல். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஐடியாஸ், இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், மோஸ்ட், ஆல், சம், நன் இது வரப்போ இஸும் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஐடியாஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இது வந்து கவுண்டபிள் நவுன். இன்ஃபர்மேஷன்ன்றதே ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தான். பட் ஐடியாஸ் அப்படி கிடையாது, கவுண்டபிள். அதே மாதிரி ஸோ அதனால் நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஐடியாஸ் ஆர்
helpful. Next question, everything dash ready. Everything அப்படின்னு வரப்போ everyone, everything, nobody, no one இதெல்லாம் வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் இஸ் everything is ready. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நோ ஒன் டேஷ் அட் ஹோம். நோ ஒன் வந்தாலும் என்ன யூஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நோ ஒன் இஸ் அட் ஹோம். ஸோ இதுதான் இன்றைக்கான சென்டென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். வேறு ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.